உதய் ஓடிட்டாரு. உதய் அப்புறம் ஒய்ஃப்லாம் பர்சனலா பேசுறாரு. இதுதான் இன்னைக்கு தாவேக்க அறிவுஜீவிகள் எடுத்திருக்கிற அழுகை நரேட்டிவ். 3 நாளா சட்டசபை நடந்துச்சு. எதிர்கட்சிங்க 3 நாளா தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் சொல்லி கேள்வி கேட்டப்ப என்னமோ வர்றப்ப முழிக்கிற புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுட்டு கம்முன்னு உக்காந்து இருந்துட்டு பேரவை முடிஞ்சு கடைசி ஆளா ஆளுநர் உரைக்கு நன்றி சொல்லப்பதான் பேசுவேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறார் முதலமைச்சர். ஏன்னா முதல் நாட்கள் எல்லாம் பேசிட்டா கேள்வி நேரத்துல எதிர்கட்சிகள் வாயில விட்டு கெடாயிருவாங்கன்ற பயம் சாருக்கு. இந்த சின்ன புத்தி கொண்ட சின்ன பசங்க சண்டையில என் அடிதான் லாஸ்டா இருக்கணும்னு பசங்க நினைப்பானுங்கல்ல. அப்படி ஒரு சின்ன பையனுக்கு கருப்பு கொட்டை போட்டு விட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அவன் கூட ஒரு கூட்டம் சேர்ந்தா அவன் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவான். பொதுவா சொல்றேன். சரி, லாஸ்டா என்ன பேசுறாரு முதலமைச்சர்னு பார்த்தா பேசுறது எல்லாம் ஆதாரம் இல்லாத பேச்சு. ஆதாரம் இல்லாம அவையில பேசக்கூடாதுன்னு திமுக எதிர்ப்பு தெரிவிச்சாலும் குரலை உசத்தி அவை மாண்பு இல்லாம சத்தமா பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு முதலமைச்சர். பொய் சொல்ற முதலமைச்சர், ஆளுங்கட்சிக்கு வளைஞ்சு குனிஞ்சு சர்வீஸ் பண்ற பேரவைத் தலைவர், இவங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாதுன்னு எதிர்கட்சி வெளியேறாங்க. உடனே ஓடிட்டாங்க அப்படின்னு காமெடி பண்ண ட்ரை பண்றவன்கிட்ட நான் கேட்கறேன், எங்கடா ஓடினாங்க? பிளைட் ஏறி பனையூர் பங்களால ஓடி போய்கிட்டாங்களா? பிரஸ் கிட்ட போறாங்க. பிரஸ் புரியுதா? PRESS. இந்த வார்த்தையை கேட்டாலே ஓடுறவனுங்களை வச்சுக்கிட்டு பிரஸ் கிட்ட போய், அதாவது மக்கள் கிட்ட போய் சட்டசபையில நடக்கிற விஷயங்கள் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி ஜனநாயக கடமையாற்றுறாங்க. இது சட்டசபை மாண்போட நடக்கிற ஒரு விஷயம். ஆனா பிரஸ்ஸ சந்திக்க வக்கில்லாத இவனுங்களோட கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு ஓடிட்டாரு ஒளிஞ்சிட்டாருன்னு உழைப்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தவனை ஓடிட்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க உசைன் போல்ட் பிட்டங்களை கழுவுங்கடா. அப்புறம் ஒய்ஃபை பத்தி பேசிட்டாரு, பர்சனலா பேசிட்டாரு அப்படிங்கிறானுங்க. முதல்ல விஜய் சட்டசபையில பேசினது பர்சனல் அட்டாக். ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர்னு பேசியிருந்தா அது பொலிட்டிக்கல். உங்க அப்பா அப்படின்னு பேசினா அது பர்சனல். விஜய் பர்சனல் பேசலாம், ஆனா உதய் பேசக்கூடாதா? அது என்னடா திமுக காரங்கிட்ட மட்டும் என்னைக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அடம் பிடிக்கிறீங்க? என்னடா ஃபெட்டிஷ் அது? பர்சனலா பேசினா திரும்பி பர்சனலா அடி விழத்தான் செய்யும். செங்கல்பட்டு கோர்ட்ல பொண்டாட்டிய கேஸ்ன்னு அலைய விடுறாரு. அதே நேரத்துல தோழியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அரசு விழாக்கள்ல அசிங்கமா சுத்துறாரு. விவசாயிகள் போராடுறப்ப கேக் வெட்டி கொண்டாடுறாரு வீட்டுல. இப்படிலாம் அடி விழத்தான் செய்யும். வாங்குங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒழுக்கமா பேசி பழகுங்க போக்கிரி சார். ஃபர்ஸ்ட் விவசாயிகள் போராட்டம், அதீதமான பாலியல் குற்றங்கள், மேகதாது பிரச்சனை, கரண்ட் கட்டு பிரச்சனை, குறிப்பா பள்ளி மாணவர்களோட படிப்பை கெடுக்கிற TVK கட்சி ஆளுங்களை பத்தி தைரியமா பேசுங்க. அதெல்லாம் தைரியமா பேசிட்டு இப்படிலாம் பண்ணலாம். சரிங்களா?